செந்தில் பாலாஜியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்கையும் இப்போ மாத்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான செயல்பாடு? இல்லை, அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கார். நாங்கள் 87 இருந்து என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்போ கடைபிடிச்சிருக்கோம். எந்த தவறும் செய்யவில்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். நான் நீங்கள் கேட்டதுனால இதன் மூலம் இன்னொரு செய்தியை சொல்லிட்டேன். 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டு காலம் அதானி அவர்கள் நிலக்கரி கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணக்கு 6 எரிதிறன் உள்ள நிலக்கரியை சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 எரிதிறன் தரம் குறைந்த நிலக்கரி சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரியில் நிலக்கரி கொள்முதல் பண்ணமோ அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட்டில் தான் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த நிலக்கரியினுடைய தரம் எழுதியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அதானி நிலக்கரி சப்ளையில் ஆரிஜின் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் ஒரு ஃபேக் நிறுவனத்தை வச்சு இது தரமானதான்னு சொல்லி ஃபேக் ஆட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து முழு ஊழல் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில் அதானி சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு நான் சொல்லலை இந்த ஊழலை. சிஏஜி ரிப்போர்ட்டு 826 கோடி ரூபா ரேண்டமாக பார்த்ததில் 826 கோடி ரூபாய் ஈபிக்கு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிலிருந்து? அதானிய ஏடிஎம்கே ஆட்சியில் 2011 21 வரைக்கும் அவங்ககிட்ட அதானிட்ட நிலக்கரி கொள்முதலில் மட்டும் 826 கோடி ரூபா ஈபிக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இடியோ சிபிஐயோ அல்லது ஏன் நீதிமன்றமோ சூமோட்டாவாட்டு அதை எடுத்து விசாரிக்க தயாரா? அவ்வளோதான். பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமருடைய நண்பர் அதானி நிலக்கரியை தரம் குறைந்ததை சப்ளை பண்ணியிருக்காரு. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட் இல்லாமல் நிதி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே மேலேயும் அவங்க மேலேயும் எடுக்கலை. ஆனால் அதே தவறு செய்ததாட்டு பிஎஸ் அப்துல் ரஹ்மானுடைய பையன் புகாரி அரெஸ்ட் பண்ணி அவரை 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் அதானி ஆட்கள் போய் அவர்கிட்ட பேரம் பேசி அவருக்கு 600 மெகாவாட்டு மின் நிலையம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு. அந்த 2 மின் நிலையத்தையும் எழுதி வாங்கியாச்சு அதானி கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் தான் அவரை ஜாமீன்லேயே விட்டுருக்காங்க. அப்போ அதானி பாரத பிரதமரோடு இருக்கனால அவருக்கு ஒரு நியாயம், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் மகனுக்கு ஒரு நியாயமா? கேளுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க. ஆகவே இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில் இந்தியா அவமானப்படுத்தப்படுகிறது. நம்முடைய அமெரிக்கா அதிபர் ட்ரம்புடைய கைக்கூலியாக இருந்த மாதிரி இருக்காங்க. இவங்க இதான் வெட்கக்கேடாது.